ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி நான் கடலப்பருப்பு வச்சு எப்படி ஒரு குட்டி குட்டியான ஒரு டேஸ்டான ஒரு மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணுன்னா, கடலப்பருப்பு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. அதாவது அரை மணி நேரம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு அரை மணி நேரம் பாருங்கள். இந்த ஒரு கப்பில் நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ பருப்பு தேவையோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவி ஒரு 1/2 hour ஊறட்டும். இந்த கழுவி நீங்கள் தனியாக ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடலப்பருப்பு ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. ஊறினா வடை மெதுவடை மாதிரி ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு ஒரு 1/2 hour ஊறட்டும். மசால் வடைக்கு அதுவும் நான் பண்ண போகிறது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இது கொரன்னு அரைச்சிட்டு இதை நம்ம எப்படி வடை பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அரை மணி நேரம் பருப்பு ஊறட்டும், வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் பருப்பு ஊற வச்சேன் இல்லையா. இந்த பருப்பை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கொரன்னு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டியாக வடையை போட்டுக்கலாம். வாங்க இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுப்போம். மிக்சியில் தண்ணி விடாதீங்க, அந்த பருப்பில் இருக்க தண்ணியே போதும். வாங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நான் மிக்சியில் கொரன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை என்ன பண்ணலாம், ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இதில் ஆனியனு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, அப்புறம் சோம்பு, அப்புறம் மெயினாக இதில் என்ன நான் சேர்க்க போகிறேன்னா கோஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆனியன் மாதிரியே சேர்த்து தான் இன்றைக்கி நான் வடை பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தேவையான பொருளெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் என்ன பண்ணலாம், ஆனியன் நான் சொன்ன லிஸ்டெல்லாம் இதில் இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், இந்த மிக்சிங் பவுலில் நான் அந்த மாவு தண்ணி போடாமல், அந்த மாவில் ஊறிஞ்சி இல்லையா, அந்த தண்ணியோடு அப்படியே மிக்சியில் போட்டு நான் நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் கலக்க வேண்டாம். இதில் ஆனியன் கலந்துப்போம். ஒரு கப்பு ஆனியன், அப்புறம் கோஸு ஒரு கப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டெல்லாம் சின்ன சின்னதாக துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இதுக்கு புதினா கொஞ்சம், அப்புறம் கொத்தமல்லி தழை, மல்லித்தழை இது, அப்புறம் சோம்பு ஒரு குட்டி டீஸ்பூனில் சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணலான்னா, சால்ட்டு நான் மாவுலேயே போட்டு அரைச்சிட்டேன். நீங்களும் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், பருப்போடு சேர்த்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதை என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சிங் பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அப்படியே நம்ம பாலாக பண்ணி இல்லை குட்டி குட்டியாக போட்டு எடுத்துப்போம். நல்லா பிசைஞ்சிக்கோங்க, எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி. இதில் மெயினாக என்னென்னா, நான் இந்த வடை டேஸ்ட்டாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா, கோஸு போட்டிருக்கேன் இல்லையா, கோஸு ப்ளஸ் புதினா இலை கொஞ்சம் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஃப்ளேவர் நல்ல வாசனையை நம்ம கடித்து சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது மசாலா வடைன்றதால நான் சோம்பு கூடவே இஞ்சி பூண்டு குட்டி குட்டி துண்டு கட் பண்ணி போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இது அப்படியே ஊறிக்கின்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு கடாயில் ஆயிலை ஊற்றி எண்ணெயை சூடு பண்ணிப்போம். இங்கே பாருங்கள், எண்ணெய் சிம்மில் வச்சு சூடாகட்டும். நம்ம என்ன பண்ணலாம், அதுக்குள்ளே அந்த மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது 5 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இதை
சைடில் வந்து ஒரு ஒரு கிணத்துல தண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், குட்டி குட்டியாக எவ்வளோ பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இங்கே பாருங்கள், நான் குட்டி குட்டியாக இந்த வந்து உருட்டி வச்சுக்கிட்டேன். இதை என்ன பண்ணலாம், எண்ணெய் காஞ்ச உடனே இதை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இதை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த பால்ஸ் எல்லாம் எண்ணெயில் போட்டுக்கோங்க. இது இன்னும் கூட குட்டி குட்டியாக பண்ணலாம், ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொரிச்சிக்கோங்க. திருப்பி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வடை வந்து வெந்து வந்த உடனே நம்ம வந்து இதை வெளியில் எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும். உள்ளே இந்த பாருங்கள், இந்த பபிள்ஸ் எல்லாம் நம்ம அடங்கின உடனே கோல்டன் கலர் வடை வந்த உடனே நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இந்த வடை வந்து நான் சின்ன வயசில் சினிமா தேட்டரில் வந்து பிரேக் டைமில் வைப்பாங்க. இடைவேளை டைமில் குட்டி குட்டியாக இருக்கும். அப்படியே வாங்கி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வடை தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். நீங்களே இது எப்படின்னு வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் போடுற பொருளெல்லாம், நம்ம சொன்ன பொருளெல்லாம் நீங்கள் அதில் போட்டு செஞ்சிங்கன்னா அந்த வடை நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக நல்லா வரும். இங்கே பாருங்கள், அழகாக வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த குட்டி குட்டி வடையை செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.